ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் வச்சு சூப்பராக டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மீல் மேக்கர் பிரியாணி வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி ரெசிபி போலவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பிளாக் பெப்பர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாவில் கூட குறைச்சலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து இன்றைக்கி ஹோல் ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரே ஒரு க்ரீன் சில்லி மட்டும் காரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான சால்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அடுத்து கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா இது 3மே ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா கோட்டாகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இது கூட அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பிரியாணி வந்து மீல் மேக்கரில் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதை சுடுதண்ணியில் வேக வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மறக்காமல் தண்ணியெல்லாம் நல்லாவே பிழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீல் மேக்கரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாமே மீல் மேக்கரில் வந்து கோட் ஆகிற அளவுக்கு நல்லாவே கலரி கொடுத்துக்கோங்க. சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் நல்ல மீல் மேக்கரில் கோட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 தடவை கழுவிட்டு வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து வாட்டரில் ஊற வச்சா போதும். நல்லா ஊறவும் தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நான் இந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்திருந்தேன். இதுக்கு வாட்ரு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் அந்த ரேஷியோவில் வந்து நம்ம இப்போ வாட்ரு வந்து ஆட் பண்ணியாச்சு. வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாட்ரு எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அரை லெமன் எடுத்திருக்கேன். அதில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலைகளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷ்காக மல்லி இலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். சூப்பர்வான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடும்.
லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. மேலே வெயிட் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. சூப்பர்வான மீல் மேக்கர் பிரியாணி, உதிரி உதிரியாக டேஸ்டியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.